वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणी विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ओम कार्तिकेयाय विद्महे शक्तिहस्ताय धीमहि तन्नो स्कंद प्रचोदयात्। ओम सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। எல்லாம் வல்ல நல்லை கந்த பெருமானுடைய பாதார விந்தங்களை பணிந்து கொண்டு இன்றைய அருளுரையை ஆரம்பிப்போமாக. ஓம் நம சிவாய. மனித பிறப்பினுடைய மகத்துவம், அந்த மகத்துவத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய மனம் என்கின்ற அற்புதமான கருவி, அந்த மனமானது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று 4 உபபிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. அதிலே மனம் என்பது தீர்மானிக்க முடியாத ஒன்றாக, குழப்பத்துக்கு காரணமாக இருக்கின்ற, தடுமாற்றத்தை தருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்ற அதே நேரம் புத்தி என்பது திடமாக தீர்மானிக்கின்ற, தெளிவான நிலையை எடுத்து தரக்கூடிய ஒரு கருவியாக அமைந்திருக்கிறது என்று இதுவரை பார்த்திருந்தோம். அந்த புத்தி தெளிவான முடிவுகளை எடுக்கிறது அல்லது முடிவுகளை எடுக்கிறது என்று சொல்லும் பொழுது, சில வேளைகளிலே புத்தி முடிவுகளை எடுக்கின்றது, ஆனால் தவறான முடிவுகளை மிகச் சரியாக எடுக்கின்றது. அதற்கு என்ன காரணம், அது சரியா தவறா என்றெல்லாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது, புத்தி தவறான முடிவை மிகச் சரியாக அல்லது மிக உறுதியாக எடுக்கிறது என்றால் அது தவறு. ஏனென்றால் தவறான முடிவை எடுத்திருக்கிறது. தவறான முடிவு என்பது நிச்சயமாக தவறு, அதிலே வேறு கருத்து, 2 கருத்து கிடையாது. அப்போ ஏன் அந்த புத்தி தவறான முடிவை சரியாக எடுக்கின்றது என்று சிந்தித்து பார்த்தால், புத்தி தீர்மானிக்கின்ற சக்தியாக, அனைத்தையும் பகுத்து அறிகின்ற ஒரு கருவியாக செயற்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த புத்தி எவற்றின் அடிப்படையில் தீர்மானிக்கிறது என்றால் அதுதான் இன்றைய தலைப்பு, சித்தம். சித்தத்தின் அடிப்படையில் தான் புத்தி தீர்மானிக்கின்றது. அப்போ சித்தம் என்றால் என்ன என்று பார்த்தால், மனதினுடைய ஒரு அங்கமாக இருக்கக்கூடியது தான் இந்த சித்தம். இந்த சித்தம் என்பது இன்னொரு விதமாக சொல்லப்போனால் ஞாபக சக்தி, மெமரி அல்லது பதிவுகள். எனக்குள்ளே ஏற்கனவே இருக்கக்கூடிய பதிவுகள், தரவுகள், டேட்டாஸ் அல்லது இன்ஃபர்மேஷன், தகவல்கள், இவற்றின் தொகுப்பு சித்தம் என்று சொல்லப்படுகிறது. இப்போ நாங்கள் கணனியில் சொல்லணும்னா ரேம், ரோம் என்றெல்லாம் மெமரி எவ்வளவு இருக்குது ஒரு கணனியை வேண்டும் பொழுது, அல்லது இப்பொழுது கையடக்க தொலைபேசி, ஸ்மார்ட் ஃபோன் வேண்டும் போதெல்லாம் அந்த மெமரியை எல்லாருமே ஆராய விரும்ப. அதிக மெமரி இருந்தால் நல்லா, நிறைய தகவல்களை, நிறைய காணொளிகளை, நிறைய பதிவுகளை அதுக்கு சேகரித்து வைக்கலாம்.
அப்போ சித்தம் என்பது இந்த பதிவுகள் அல்லது ஞாபக சக்தி, ஞாபகப்படுத்தக்கூடிய விடயங்கள், தரவுகள், இவற்றைத்தான் சாஸ்திரம் சித்தம் என்று வரையறுக்கிறது. ஆனால் நான் முதல் நாளிலே சொன்னது போல சில இடங்களிலே சித்தம் என்பது மனதை குறிப்பதற்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்ற 4 பதங்களும் ஒன்று சேர்த்து மனம் என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஒன்று சேர்த்து புத்தி என்றும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல புறமனம், அகமனம், புறமனம் என்றால் மனம், அகமனம் என்றால் புத்தி, அப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சாஸ்திர நூல்களிலே ஒவ்வொரு விதமாக இவை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றன. அப்போ அவற்றுக்குள்ளே நாங்கள் குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது. அதான் இந்த வெறுமன புத்தகத்தை நாங்கள் தனியாக இருந்து செல்ஃப் ஸ்டடி, சுய கற்றல் முறையில் கற்கும்போது சில நேரம் இந்த குழப்பங்கள் வரும். அந்த இடத்துல தான் ஒரு ஆச்சாரியார் அல்லது ஒரு குரு தேவைப்படுகிறார். சுவாமி சின்மயானந்தரிடம் ஒரு இளைஞன் சென்று கேட்டானாம், சுவாமிஜி, ஏன் ஒரு குரு தேவை? எல்லாம் புத்தகங்களிலே இருக்கின்றனவே, நாங்கள் படித்து தெரிஞ்சு கொள்ளலாமே, ஏன் ஒரு குரு தேவை? குரு தேவையே இல்லை, ஏன் தேவை என்று சுவாமி சின்மயானந்தரிடம் அந்த இளைஞன் கேட்டானாம். அதுக்கு அவர் பதில் சொன்னாராம், நீ இந்த கேள்வியை போய் புத்தகங்கள்கிட்ட கேளு. ஏன் குரு தேவை என்ற கேள்வியை போய் நீ எந்த புத்தகங்களில் எல்லாம் இருக்குன்னு சொன்னியோ அந்த புத்தகங்கள்கிட்ட போய் கேளு இந்த கேள்வியை, ஏன் குரு தேவையன்று. அப்போ அந்த இளைஞன் ஏன் குரு தேவை என்ற சந்தேகம் கேள்வியே ஒருவரிடம் வந்து கேட்கிறான் சுவாமி சின்மயானந்தரிடம். அங்கேயே பதில் பொதிந்திருக்கிறது, குரு தேவை என்று. புத்தகங்கள் பேச மாட்டோம். சில கேள்விகளுக்கு புத்தகங்களை நாங்கள் தேடி விடைய கண்டுபிடி